கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய காரியம் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்களுக்குள்ளே கிடையாது. எப்பொழுதும் ஒரு முறுமுறுத்தல், தேவ சமூகத்துல கிட்டி சேராத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய பார்வையானது உலகத்தின் மேலே, உலகத்தின் காரியங்களின் மேலே காணப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களானது பிசாசினாலே, சத்ருவினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியாய், ஆண்டவரே நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், எனக்கும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் யெகோவா ஈராய் இருக்கிற தேவன், என் தேவைகளை சந்திக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி மனமகிழ்ச்சியாய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல காணப்படும் போது உங்கள் இருதயத்துல என்ன காரியங்களுக்காக நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முறுமுறுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை காண முடியாமல் போனார்கள். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பும் கோபமும் எரிச்சலும் காணப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரை இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், இனி உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய், உமக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு பிள்ளையாய், உம்முடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் காணப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் கர்த்தரை பாடுவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீ சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியாக இருந்தால் எங்கள் இருதயத்துல என்ன காரியங்களை நாங்கள் நினைக்கிறோமோ அதை நீ செய்து கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில கோபத்தினாலும் எரிச்சலினாலும் அப்பா கதா முறுமுறுப்பினாலும் நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ உணர்த்தினீர். இதை உணர்ந்து உம்முடைய சமூகத்துல கிட்டி சேருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அதிசயங்களை காணப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.